நம்மளுடைய பந்தக்கால் முகூர்த்தக்கால் இன்னைக்கு நம்மளுடைய மாநாட்டினுடைய வேலைகளை தொடர்ந்து இருக்கிறோம். அதனால் இறைவனே எழுந்தருளி மாநாட்டுக்கு இன்னைக்கே மணிவாசகர் ரெடியாகி உட்காந்துட்டாரு. மாநாட்டு திட்டத்தில் எப்போ என்னை கூப்பிட்டு போறீங்க இன்னைக்கு அதான் நான் பண்ணி தனக்கு தானே எவ்வளோ ஜம்மன் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் மணிவாசக பெருமான் இன்று நமக்கு எழுந்து அருள் பாதித்து இந்த கொடி ஏற்ற பிறகு நம்ம எதுவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் நிகழ்வை நம்ம தொடங்கலாம். அதனால் இந்த முகூர்த்தக்கால் நடுவதற்காக இந்த ரிஷபவாகன கொடி ஏற்றுவதற்காக எப்பொழுதும் போல நம்மளுடைய திருவண்ணாமலை திருப்பரங்குறை அடியார்கள் குழுவை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய மூத்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்கிறோம். அவர் ஐயர் வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஆராதனை பண்ணி முடித்த உடனே எவ்வளோ சிறப்பு பாருங்கள். நம்ம இந்த கொடியேற்றம் இன்று வைத்திருக்கிறோம் என்று புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியது நம்ம ஆவுடையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தெரியாது. ஆனால் அங்கிருந்து இன்று மணிவாசக பெருந்தகை அந்த புதுக்கோட்டையில் எழுதிய திருவாசகத்தை சீராக அங்கிருந்து அங்கிருந்து திருவாசகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எழுதினவங்க ஐயா 2 பேரும் புதுக்கோட்டையிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே புதுக்கோட்டையில் இந்த திருவாசகத்தை எழுதியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பேர் அங்கிருந்து இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக இந்த கொடியேற்றம் அதுவுமாக நமக்கு ஆவுடையார் கோவிலிருந்து சிந்தனமாக மணிவாசகர் திருவாசகத்தை சொல்லி செஞ்சாலும் கூட அதுக்கெல்லாம் வந்து அது செய்ய முடியாது. அது அவன் கருணை இருந்தால்தான் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை முழுமையாக அவன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். இங்கே மணிவாசகர் எழுந்து அருள் பாவிக்கிறான் என்பதற்கு இதுவே ஒரு முக்கியமான சாட்சியாக இருக்கிறான். அதனால் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய நாளில் நம்மளுடைய மாநாட்டிற்கான அந்த பந்தக்கால் நடுவதில் 7 மகளிர்கள் அந்த பந்தக்காலுக்கு பூஜை செய்யணும். அடியேன்னு சொல்லிக்கிற திருநாமம் கொண்ட 7 மகளிர்கள் அங்கே வந்து நீங்கள் மற்றவங்க எல்லாம் கூட நின்றுப்பாங்க. எல்லாம் கும்பலாக போய் அங்கே பந்தக்கால் முகூர்த்தக்கால் பக்கத்தில் நிற்க வேண்டாம். அந்த 7 மகளிர்கள் 9 பேர் 9 இல்லைன்னா 9 வச்சுக்கலாம். 9 பேர் கூட வச்சுக்கலாம். 9 பேர் கூட்டிங்கன்னா 3 அபிஷேகம் இதில் பண்ணுவாங்க. ஐயா எல்லாம் வழிகாட்டுறது பண்ணுவாங்க. ஐயர் நீங்கள் கூட இருந்து இந்த 9 மகளிர்கள் அங்கே கூட இருந்து பண்ணணும். அதில் முதலாவதாக பன்னீர்செல்வம் செல்வி அவர்கள் முதலில் அதில் சொல்கிறாங்க. சிவராதாமையார் அவர்கள், தனம்மா அவர்கள், சிவகாமி அம்மா அவர்கள், எத்தனை பேர் வச்சு 4 ஆச்சா? சாந்தினி தேவி, அமுதம்மா, எத்தனை பேர் ஆச்சுங்க? 6 ஆயிடுச்சுங்க. 3 பேர் வேணுமா? தமிழரசி அம்மா, தமிழரசி, கலிங்கரிசி அம்மா, சரியா போச்சா? 8 பேர். கல்யாணி அம்மா. இந்த 9 பேர் மகளிர்கள் அங்கே கூடி நின்று அபிஷேகம் செய்யலாம். மற்றவங்கெல்லாம் நம்ம நின்று பார்க்கலாம். பஞ்சாயத்து